காவேரி இறந்துட்டாங்க. இல்லைனாலும் உன் குழந்தைக்காக நீ நல்லபடியா வாழ வேண்டாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயோட தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க சித்தி எல்லாருமே வந்துட்டு காவேரி பக்கம் ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்துட்டு காவேரி தூங்கிட்டு இருக்கா, கண்ணு முழிக்கலைனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. பரவாயில்ல, அவ கண்ணு முழிச்சு பார்த்தா மட்டும் எங்களை யாருன்னு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. நாங்க ஒரு விஷயம் பேசணும், நீங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் வராங்க. அப்போ வீட்ல வச்சு என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட பாட்டி வந்துட்டு விஜய்க்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவன் வந்து பொழச்சு வரதே கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அவங்க தாத்தாவும் வந்துட்டு வென்டிலேட்டரோட ஹெல்ப்ல தான் உயிரோட இருக்கான். அத எடுத்துட்டா அவன் திரும்ப வரமாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா பொழச்சு வருவாரு அப்படின்லாம் இவங்க காவேரி ஃபேமிலி எல்லாரும் சொல்றாங்க. பரவால்ல, அது நாங்க பார்த்துக்குறோம். இப்போ வந்துட்டு காவேரிக்கும் எல்லாம் மறந்து போச்சு தானே! அதனால காவேரிய வந்துட்டு உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க. திருப்பி அவளுக்கு அது இதுன்னு ஞாபகப்படுத்த வேண்டாம். அதுவும் அவளுக்கு கஷ்டம் தானே! அதனால உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்டின்ட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்டின்னு சொல்லிட்டு சாரதா ஷாக் ஆகுறாங்க. ஆமாம்மா, நாங்க வந்துட்டு விஜய் பார்த்துக்குறோம். நீங்க காவேரிய கூட்டிட்டு போயிருங்க அப்டின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் பேர குழந்தைய என்கிட்டயே குடுத்துருங்க அப்டின்னு சொல்றாங்க. நாங்க எப்படி குழந்தைய உங்ககிட்ட குடுக்க முடியும்? அப்டின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்ல, எங்க பேரனுக்கு அப்புறம் நாங்க வந்து எங்க பேர குழந்தையும் நாங்க பார்த்துக்குறோம். நீங்க வந்து இப்போ ஒரு வேள காவேரி கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை யாரு என்னன்னு கேட்பா. அவளுக்கு தான் கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்ல. இப்படி குழந்தை பிறந்ததும் ஞாபகம் இருக்காதுல்ல. இப்ப யாரு என்னன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்வீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயோட பாட்டி. அதுக்கப்புறமா சரி, நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ காவேரியோட அம்மா, அக்கா, அப்புறம் அவங்க பாட்டி, நிவின் எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. பேசினோன சாரதா வந்துட்டு அவங்க சொல்றதும் சரிதானே. இப்ப நம்ம காவேரி கேட்டா என்ன சொல்றது? யார் குழந்தைன்னு எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப கங்கா வந்துட்டு அதெல்லாம் நம்ம எப்படியா சமாளிச்சுக்கலாமா? இது தப்பு. அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறது தப்பு. ஒருவேளை பின்னாடி ஞாபகம் வந்து காவேரி வந்துட்டு எங்க என் குழந்தைன்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிரு. நீ வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப விஜயோட பாட்டி வந்துட்டு அவங்க கால்லயே விழுந்துறாங்க. தயவு செஞ்சு குடுங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு குழந்தைய குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரி கியூர் ஆயிடுறாங்க. கியூர் ஆயிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு அவங்களுக்கு தெரியவே இல்ல. புதுசா இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்ல கியூர் ஆயிடுறாரு. அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விஜய் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு. நான் இருக்கிறது இருக்கட்டும். காவேரி குழந்தை எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல அவர்கிட்ட எதுவும் சொல்லாம அதெல்லாம் நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு விஜய் கேட்கறாங்க. எங்க காவேரி? காவேரி என்ன பார்க்கவே வரல. எங்க காவேரி குழந்தையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயோட பாட்டி. ஆக்சுவலா காவேரி வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட கொடைக்கானல் போயிடுறாங்க. ஸோ இங்க வந்துட்டு விஜய் கிட்ட இப்படி சொல்றாங்க விஜயோட பாட்டி. அதை கேட்டு ஷாக் ஆயிட்டாரு விஜய். என்னது இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வந்துட்டு நீ இந்த குழந்தைக்காவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கும் இந்த குழந்தைய கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.